பட்டி ஸ்டைலில் சொல்லணும்னா ஏங்க கூலி படத்துக்கு வாங்க, படம் பயங்கரமா இருக்குங்க, செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காங்க, பாட்டு டான்ஸ் ஃபைட்டு எல்லாமே பயங்கரமா இருக்கு அப்படிதான் சொல்லலாம். சார் படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்காதீங்க. சுரேஷ் கனகராஜ் நல்லா எடுத்திருக்கிறாங்க, செமையா இருக்கு. ஒரே ஒரு தலைவர் தான், என்னைக்கோ சூப்பர் ஸ்டார் தான். நெக்ஸ்ட் நெல்சன் படத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜெயிலர் 2 வெயிட் பண்றோம். செமையா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதி ஹாசன் மெயினா சூப்பரா ப்ளே பண்ணிருந்தாங்க. அவங்க ஆக்டிங்கோட ரஜினி சார் பத்தி சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும், எப்பவுமே கலக்கிட்டாரு. ரச்சனா சார் செம்ம வில்லன் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. எல்லா ரோலுமே பக்காவா பண்ணியிருந்தாங்க. வயது என்பது எங்கள் தலைவரை பொறுத்தவரை ஒரு எண் தான். வேற லெவல் அடிச்சு தூள் கழிப்பிருக்காரு தலைவரே. ஓப்பனா சொல்ல LCU கிடையாது, RCU தான் அது. இன்னும் சொல்ல போனா SCU, சூப்பர் ஸ்டார் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். தலைவரை செதுக்கியிருக்காப்ல லோகேஷ். அனிருத் BGM வேற லெவல். I love you. Thank you. வந்து சொன்ன மாதிரி எபிசோட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நோ காம்ப்ரமைஸ் ஆன் வயலன்ஸ் தான் படம். அவ்வளோ வயலன்ஸ் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. அனிருத்தும் சரி, ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அமீர் கான் கேரக்டர்லாம் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அங்கேயுமே அதிர அளவுக்கு இருக்கு. படம் பயங்கரமான இருக்கு, பெஸ்ட்டாக இருக்கு. ஆனால் கூலின்றதுக்கு என்ன மதிப்புன்னு சொல்கிறார் அவரு. ஜெயிலர் வேட்டையை விட சூப்பராக இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, மாஸ். கமல் ஃபேன்ன்றாரு. லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் ஃபேன் கிடையாது. படம் வந்து பாருங்க, அவர் ரஜினி ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு. அவரு பேட்டை கார்த்தி சூப்பராஜ் பண்ணாரு. கார்த்தி சூப்பராஜ் ஃபேன் பாய் சம்பவத்தை அவர் பீட் பண்ணியிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. ஐ லவ் ரஜினிகாந்த். ரஜினி படத்தை திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்றது வெரி ஹாப்பி. தியேட்டர் வாஸ் சோ ஃபுல், ரொம்ப நல்லா இருந்தது. கொண்டாடுறோம், தலைவருக்காக கொண்டாடுறோம். படம் வந்து ஹேட்ரிக் ஹிட். 75 வயசுல ஒரு 28 வயசு ஒரு இளைஞாட்டவர் நடிக்கிறது யாரால முடியுது? அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ரசிகர்களுக்காக அவர் வந்து நடிச்சாரு. சூப்பராக இருக்கு படம். தலைவர் ஃபுல் மாஸாக இருக்கார். அதே மாதிரி டைட்டில் கார்டு ஒன்று போடுறாங்க தலைவருக்கு, கிளாஸாக இருக்குது. குறை சொல்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் மெஜாரிட்டியான பீப்புளுக்கு வந்து பிடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோடு பெட்டராக இருந்தது. சார் படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்காதீங்க, தலைவர் எப்படி இருந்தாருன்னு கேளுங்க. 75 வயசில் இன்றைக்கும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்க ஒரே தலைவர் மட்டும்தான்.